ஹாய் ஃப்ரெண்ட், அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு போது என்னுடைய சேனலை பார்க்குறவங்க புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், சரியா? அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கே கிளிக் பண்ணும், அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும், சரியா? இன்றைக்கி வந்து நம்ம வீட்டு சாப்பாடுன்னு சொன்னால் நல்லா வந்து கத்திரிக்காய் வந்து பொரித்து, உருளைக்கிழங்கு பொரித்து, நல்லா புளி தண்ணியில் ஊற்றி நல்ல ஒரு தக்காளி பழம் எல்லாம் ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு கத்திரிக்காய் குழம்பு, சரியா? இது வந்து புட்டு, இடியப்பம், ப்ரெட்டு, தோசை எல்லாம் நல்லா சாப்பிடலாம். நல்ல டேஸ்ட்டு, நல்லா அருமையாக இருக்கும், சரி? எல்லோரும் கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. நல்ல டேஸ்டியான ஒரு கத்திரிக்காய் வறுத்த ஒரு உருளைக்கிழங்கு போட்டு ஒரு நல்ல ஒரு குழம்பு. அதே போல் எங்களை வந்து பருப்பு கறி வச்சுருக்கேன், சரியா? இந்தியாவில் சொல்லுவாங்க சாம்பார்னு சொல்லி. நல்ல ஒரு பருப்பு கறி வச்சுருக்கேன், சரியா? இங்கே வந்து இந்த பலாக்கொட்டை வந்து எப்படின்னு சொன்னால், பலாக்கொட்டையை நல்லா அவிச்சு வந்ததுக்கு மிளகுத்தூள், மஞ்சள் தூள், தேசிக்காய் புளி, எலுமிச்சைப்பழ சாறு, அது உப்பு எல்லாம் போட்டு நல்லா ஒரு இது வந்து வறுத்து வச்சுருக்கேன். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோ டேஸ்ட். நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி, சரியா? பலாக்கொட்டை வறுவல் சொல்லி ஸ்ரீலங்காவில் விரும்பி சாப்பிடுவாங்க. அதே பிள்ளைங்களை வந்து வத்தல் மிளகாய் வந்து இது வந்து மோர் மிளகான்னு சொல்லுவாங்க. மோர் மிளகாய் வந்து வறுத்து வச்சுருக்கேன். இல்லை எல்லாருக்கும் பிடிக்கும் மோர் மிளகாய், சரியா? வளமை போல் பாஸ்மதி ரைஸ் வந்து வடித்து வச்சுருக்கேன். இது தான் எங்கள் இன்றைக்கி சாப்பாடு. ஓகே மக்கள், என்னோடய வீடு பிடிச்சதை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல்லை கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்களும் சமைச்சு சாப்பிடுங்க, சரியா? மறக்காம வீடியோ கொஞ்சம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. ஓகே, இன்னொரு வீட்டில் சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன். டாட்டா, பாய். ஹாய் ஃப்ரெண்ட், அஸ்ஸலாமு அலைக்கும். என்னுடைய இரவு சாப்பாடு பாருங்கள். சாம்பார், இங்கே வந்து உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் போட்டு ஒரு நல்ல ஒரு புளித்தண்ணி ஊற்றின ஒரு நல்ல ஒரு கத்திரிக்காய் குழம்பு, சரி? எங்களை வந்து மோர் மிளகாய் வறுத்து வச்சு, இங்கே வந்து பலாக்கொட்டை, இங்கே வந்து சாதம், சரியா? இது குறைச்சி சாப்பிட செம்ம அருமையாக இருக்கும் பாருங்கள். மோர் மிளகாய் இந்த கத்திரிக்காய் குழம்பு வேறு லெவல், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் செஞ்சு பாருங்கள், சூப்பரான ஒரு குழம்பு, கத்திரிக்காய் குழம்பு. நல்ல அருமையான மோர் குழம்பு, மோர் மிளகாய் இந்த சூப்பராக இருக்குது. காரம் ஒன்று நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இதெல்லாம் மொண்டு கடிச்சு சாப்பிட வேறு லெவல் சாப்பாடு, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.